ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஒயின் ஷாப் கேமிங் ஒய்டி பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஓன் வாய்ஸ் எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ் விளையாட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்குவாடாக போனோம். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர் கனெக்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக ஃப்ரெண்டு பிடிச்சி ஆடுறாங்க கைஸ். எல்லாருமே ஓல்டு பிளேயர் தான். அதில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப கோளாறு கொடுத்துட்டே இருந்தான். அவனை பார்த்தாலே எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஆகுது. எல்லா ஸ்குவாட்லேயும் அது மாதிரி ஒருத்தன் இருப்பான் போல். அப்படி உங்கள் ஸ்குவாடில் ஒருத்தர் இருந்தானா கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஜோன் எலிமினேட் ஆகலான்னு போகிறோம். அதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போனண்ட் ஆகிட்டாங்க. எங்களுக்கு விக்டரி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு என்ன பண்ணுவோன்றதை பாருங்களேன். என் கன்று யாரும் எடுத்துருக்க மாட்டோம். லூட் பாக்ஸ்லேருந்து கன்று எடுத்துருப்போம். எங்கள் டீம்மேட்லாம் கேட்டாங்க, ஏன் ப்ரோ கன்று எடுக்கிறீங்கன்னு. அது டீமை லூட் பாக்ஸ்லேருந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சமாளிச்சிட்டோம். ஆனால் லூட் பாக்ஸ்லேருந்து தான் கன்று வந்தது. கன்று எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கோம். இந்த ரவுண்டு தான் என்ன பண்ணுவான்னு பாருங்களேன். ஒருத்தன் மட்டும் ரொம்ப வெறியேற்றுவான்னு சொன்னல, அவன் இந்த மேட்ச் தான் ரொம்ப வெறியேற்றிட்டு இருப்பான். எங்கள் டீமில் எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறான், அப்போ எதுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சாங்க. ஓல்டு பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஓல்டு பிளேயர் எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்கிற ஆள் தான். அப்படி யாருன்னா ஓல்டு பிளேயர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ரெட் கலர் காட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை வருஷம் விளையாடுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், என் டீம் மேலே ஒருத்தரை நாக் பண்ணிடுவான் தலையிலே வச்சு. எதுக்கு அது மாதிரி பண்ணுவானே தெரியாது. அங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு ஓடிட்டானா. நாங்கள் என்ன பண்ணுவோம், திருப்பி ரிவெஞ்சுக்கு நாங்கள் அவங்க டீம்லேருந்து ஒருத்தனை நாக் பண்ணுவேன். நாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அவனை கில்லை எடுக்கிறதுக்காட்டியுமே வந்து அவன் டீம் எல்லாரையும் அடிச்சிருவான். அந்த ஒருத்தனே வந்து அப்படி என்ன கன்று வச்சுருந்தானே தெரியல, எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். வந்துட்டு பார்த்தா 1v4 அடிச்சிருவான். எங்களுக்கு ரொம்ப வெறியாயிடுச்சு, என்னடா இவன் இது மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு எமௌண்ட் வேறு போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்மூத்தில் வச்சு கேம் ப்ளே பண்ணுறதுனால நம்மளுக்கு எமௌண்ட் காட்டியிருக்காது. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் எமௌண்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்த வெறியில் என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க அடிச்சிருப்பாங்க.